அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்கப்பலக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சிந்திக்கப்பலகில் அப்பாச்சி கதைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் அடுத்த கதை என்னென்னு பாருங்களேன். ஏட்டுக்கல்வி. ஒரு சமயம் வடநாட்டிலேருந்து 5 நிபுணர் வந்தாங்களாம். அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாஸ்திர சம்பிரதாயங்களை இதெல்லாம் கற்றுட்டு இருந்தாங்களாம். அதாவது இருக்கிறவர் சாஸ்திரத்தை கற்று அதில் தர்க்கவாதியாக இருந்தாராம். தர்க்கவாதினாக்கா எது சொன்னாலும் எதிர்பேசி பேசுவாங்களாம். அந்த மாதிரி சாஸ்திரத்தை கற்றுருந்தாங்களாம். இன்னொருத்தர் என்னன்னா மொழி கற்று தெரிஞ்சிருந்தாராம். மொழி பண்டிதராக இருந்தாராம். அடுத்தது என்னன்னா சங்கீதம் கற்று அதில் பண்டிதராக இருந்தாராம். அடுத்தது இன்னொருத்தர் என்னன்னா ஜோதிடம் கற்று அதில் பெரிய கலையை கரைச்சி குடிச்சிருந்தாராம். அடுத்தவர் என்னன்னா வைத்தியம் பார்த்துருந்தாராம். இது மாதிரி 5 பேரும் ஒவ்வொரு விதமாக கற்று உணர்ந்துருந்தாங்களாம். அதை ராயர்கிட்ட தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ஊராக போய் தன்னுடைய திறமைகளெல்லாம் வெளிக்காட்டி அவங்க கொடுக்குற பரிசெல்லாம் வாங்கிட்டு அது மூலமாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் ராயருடைய அரண்மனைக்கு வந்தாங்களாம். அந்த 5 பேரும் இவங்கள்ட்ட ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தன்னோட திறமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்களாம். அதுக்கு அப்பாஜி சொன்னாராம், இவங்கெல்லாம் படித்து ஏட்டுக்கல்வியோடு தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சோதனை வச்சு அதுக்கப்புறம் தான் ஐயா நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நீ என்ன சொல்கிற அப்பாஜி அப்படின்னு சொல்லி அவரை தனிப்பட்ட முறையில் ராயர் விசாரிச்சிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாராம், இவங்களுக்கு ஒரு நாள் நம்மளோட அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் தங்கி இருக்க சொல்லி நீங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு ராஜாவும் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாராம். அந்த 5 பேர் என்ன பண்ணாங்களாம், ஒரு தனியான வீட்டில் போய் சமைக்க ஆரம்பித்தாங்களாம். அதை அப்பாஜி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒற்றனை அனுப்பி நீ போய் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இங்கே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னா அவரும் என்ன பண்ணிட்டாரு, அந்த 5 பேரையும் பார்க்கறதுக்காக போயிட்டாராம். இருக்கிறவர் என்ன பண்ணாராம், சங்கீதம் கற்றவரா, அது என்ன பண்ணிட்டாரு, பானையை அடுப்பில் வச்சு ஒலை கொதிச்சோன்னு தலைப்புலன்னு தாளம் போட்டுகிட்டே இருந்ததுதான். அது கூடவே இவர் என்ன பண்ணிட்டாரு, சங்கீதம் பாட ஆரம்பித்து தலபுல அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டாராம். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், மொழி கற்ற தெரிஞ்சவர் தயிர் வாங்க போனாராம். தயிர் வாங்க போன இடத்துல தயிர் விற்கிறம்மா கிட்ட போய் தயிர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விற்கவும், நீ மாத்திரை அளவு அந்த ராகம் இதெல்லாம் நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், கூவுற முறையே சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட தர்க்கம் பண்ணிட்டு இருந்தாராம். அடுத்தது இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், நெய் வாங்க போனாராம். அவர் சாஸ்திரம் கற்றவராக இருந்தாராம். நெய் வாங்கிட்டு வரும்போது நெய்க்கு தொன்னை ஆதாரமா தொன்னைக்கு நெய் ஆதாரமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெய்யை தொன்னையில் வாங்கி எடுத்துகிட்டு வரும்போது அந்த தொன்னை ஓட்டையாக இருந்து அது எல்லா நெய்யுமே கீழே வலிஞ்சு வந்துடுச்சான். இதனாடா இது, நம்ம நெய் வாங்க போனோம், நெய் இப்படி எல்லாமே கீழே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பொறுமிக்கிட்டே வந்துட்டாராம் வீட்டுக்கு. அடுத்தது இன்னொருத்தர் என்ன பண்ணார், காய் வாங்க போனாராம். காய் வாங்க போனவர் யாருன்னா வைத்தியராம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த காய் சரியில்லை, அந்த காய் சரியில்லை, வாழைக்காய்க்கு வாய்வு, உருளைக்கிழங்குல வாய்வு, பயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டாராம். அடுத்தது ஜோசியம் பார்க்குறவர் என்ன பண்ணாரா, அவர் போனாராம். போய் இலை பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தோட்டத்து பக்கம் போனோன்னே அந்த தோட்டத்தில் பாதி மரம் ஏறினோடனே பள்ளி ஏதோ சத்தம் கொடுத்து தான் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம ஏறின சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே கீழே இறங்கி வெறுங்கையோட வந்துட்டாராம். இது மாதிரி 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிடாம பட்னியாகவே இருந்துட்டாங்களாம். அதை இந்த ஒற்றன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, அப்பாஜிக்கிட்ட சொல்லிட்டாராம். அடுத்த நாள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், இந்த 5 பேரும் அரண்மனைக்கு வந்தாங்களாம். அப்போ ராயர் கேட்டாராம், நீங்கள் என்ன சமைச்சு சாப்பிட்டீங்களா, நல்லா சந்தோஷமாக இருந்தீங்களா, தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை ஐயா நாங்கள் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, ஏன்னா நாங்கள் சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 5 பேரும் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு ராயர்,
நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நம்ம எந்த கதையாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பரிமாறி அவங்க எல்லாரையும் சாப்பிட வச்சாங்க. சாப்பிட்டு முடித்தோன்னே இவர் சொன்னாராம், உங்களுடைய கல்வி ஏட்டுக்கல்வியாக மட்டும்தான் இருந்திருக்கு. அதாவது புத்தகத்தை மட்டும்தான் நீங்கள் படித்து அதில் மட்டும்தான் நீங்கள் கை தேர்ந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அனுபவ கல்விங்கிறது வேணும். அனுபவ கல்வியை தர்றது இந்த வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இயல்பான வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒன்றி வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சோதனை வச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோன்னே இந்த ராயருக்கு தலைவணங்கி எல்லாரும் நன்றி சொல்லிட்டு அவர் கொடுக்கக்கூடிய பொண்ணும் பொருளை எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தோஷமாக போனாங்களாம். இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க உதவி செஞ்ச அந்த அப்பாச்சிக்கு தான் ராயர் நன்றி சொல்லி, உங்களால் இவங்க எல்லாருமே இப்போ இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.